ஐயா வணக்கம். உங்கள் வயசு என்ன ஐயா? 80 வயசு. நீங்கள் எந்த வயசில் துருவாரம் பணிகள் ஆரம்பிச்சிங்க? கிட்டத்தட்ட ஒரு 72 வயசில் ஆரம்பித்தேன். 72 வயசில். இந்த 8 வருஷத்தில் எவ்வளோ குளம் தூர்வாரி இருக்கீங்க? 37 ஏரிகளை தூர்வாரி இருக்கேன். நீர் மேலாண்மைக்கு முன்னெடுக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்லை. ஆமாம், எந்த இளைஞர்கள் எப்போ வேணாலும் முன்னெடுக்கலாம். ஆமாம். நான் எதுக்காக அதை கேட்குறேன்னா, நிறையா பேர் வந்து தான் 40 வயசு தங்களுக்கு 40 35 வயசில் உள்ளவங்க எல்லாருமே எங்களுக்கு இன்னும் குடும்பம் இருக்குது, குடும்பத்தை பார்க்க முடியும், இதெல்லாம் எங்களால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு உங்கள் நீங்கள் கடந்த இந்த பாதையில் நீங்கள் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நான் வந்து 1977லேயே சமுதாய பணி ஆரம்பித்தேன். அதிலிருந்து நான் ஆசிரியர் பணியராகவும் 1970ல் ஆசிரியர் பணி தொடங்கினேன். அதிலிருந்து எனக்கு சமுதாய பணியில் ரொம்ப ஆர்வம் உடையது. அந்த பேசிஸில் அப்போ வந்து பால் வழங்கும் சங்கம் ஒன்று ஆரம்பித்தாங்க 1970. அப்போ பொதுமக்கள் தொடர்பு இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நான் வந்து மானியத்தோட கறவை மாடுகள்லாம் வாங்கி கொடுத்தேன். இந்த அடிப்படையில் ஒரு இந்த வருஷம் மாரி இதை விட கடுமையான வறட்சியாக இருந்தது. அந்த ஆண்டில் என்னுடைய பொண்ணு, அமெரிக்காவில் இருக்கிற பொண்ணு, ஏதோ ஒரு ஏரி நம்ம சோமாலியா நாட்டில் உள்ள மக்களும் தண்ணி இல்லாமல் வந்து வறண்டு எல்லாம் வீணாக போயிடுவாங்க. அதனால் நீர்நிலையை சீர்திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 லட்சம் ரூபாயை ஏற்பாடு பண்ணி கொடுத்து தூர்வாரணும்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாவட்டத்திலேயே எந்த ஏரியும் யாரும் தூர்வாரது கிடையாது, அனுமதியும் கொடுத்தது கிடையாது. நான் பல முறை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திப்பேன், பல முறை கடிதம் எழுதுவேன். நிராகரிக்கப்பட்டதுன்னு வரும். அப்போ சரவணன் ராஜ் அவர்களாம், இந்த அதிகாரிகள் உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டாப்பா, நான் வந்து அடுத்த வாரம் உனக்கு ஆரம்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னார். 2017 முதல்ல இந்த நீர்நிலையை தூர்வாரதுங்கிறது இந்த மாநிலத்திலேயே முதல்ல நான் தான் ஆரம்பித்தேன். அதன் பதில் வந்து அதன் பிறகு வண்டல் மணி எடுக்கிறதும் முதல்ல ஆரம்பித்தது நான் தான் இந்த மாவட்டத்தில். அந்த பேசிஸில் இந்த நீர்நிலைகள்லாம் தூர்வாருங்கிறது அதற்கு அப்புறம் பல பிரச்சனைகள் வந்தது. பிரச்சனைகளையும் முடித்து கொண்டு பிறகு மாவட்ட அதிகாரியே ஏரிகளை அனுமதி கொடுத்து இப்போ தூர்வாடுறது அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. ஐயா, என்னோட ஒரு சின்ன கேள்விகள், அந்த வண்டல் மண் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அது வந்து மணல் திருட்டாக தான் அதிகமாக போகுது நிறைய இடத்துல, அதிகப்படியான இடத்துல நான் சந்திக்கும் போது. அதுக்கு பேசாமல் இனிமேல் வண்டல் மண் எடுக்கவே வேணாம், இதெல்லாம் தனியார் மையங்கள் உங்களை மாதிரி என்ஜிஓ, எங்களை மாதிரி ஒரு என்ஜிஓ சேர்ந்து தூர்வாரம் பண்ணி கரையை உயர்த்தி தனியாக நெருக்குனாலே போதும், அப்படி எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வண்டல் மண் எடுக்கிறது நல்லது? வண்டல் மண் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. அதை மாவட்ட நிர்வாகத்தினுடைய கண்காணிப்பில் ஒரு 3 அடி ஆழத்திற்கு மட்டும் எக்கணமும் எடுக்கணும். அவங்க எந்த இடத்துல மண் நல்லா இருக்கோ அந்த இடத்துல ஆழம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது தவறு. மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதியோடு எடுத்தால் பல கோடி ரூபாய் உள்ள பொருள்கள் வந்து அந்த ஏரியிலிருந்து மண் 1 கனமீட்டர் மண் வெளியில் போச்சுன்னா 1 கனமீட்டர் தண்ணி அதில் கொள்ளுது. அது வந்து வாய்ப்பு நிறைய டீப்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து மாவட்ட விஓ அவர்கள் கண்காணிப்பில் அது நடந்தால் சிறப்பாக இருக்கும். சரிங்க. இன்னொன்னுயா, இப்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குன்னு ஒரு 200 குளம் தூர்வாரணும். அப்போ 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, 7600 குளம் தூர்வாரலாம். அரசாங்கம் உங்களை மாதிரி ஆர்வலர்கள் எல்லாருமே சேர்ந்து இதுக்கு வந்து நம்ம எப்படி ஒரு செயல் திட்டத்தை கொண்டு கொடுக்கலாம்? இதை வந்து இப்போ நான் செய்யும் பொழுதே பல வீடியோக்கள் அனுப்புவேன். அரியலூர் மாவட்டம், அரியலூர் ஒன்றியம், விளாங்குடி கிராமத்தில் உள்ள இந்த ஏரியை தூர்வார, இதுபோல் பலரும் ஆர்வம் கொண்டு ஒரு ஊருக்கு ஒருத்தர் தன்னார்வம் கொண்டு வந்தாலே இந்த மாநிலத்தில் உள்ள பல ஏரிகளும் தூர்வாரி ஆகிடும். பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. யார் பொறுப்பானவர்கள், யார் நேர்மையானவர்கள்ங்கிறத தேடிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஆட்கள் கிடைச்சது அப்படின்னா பல மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளையுமே தூர்வாடுறதுக்கு வாய்ப்பு. சிறந்த நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்கலான் இருக்கோம். அறிக்கை மட்டும் இல்லை, இது வெறும் மனு கிடையாது, இது ஒரு செயல் வடிவம் ஒன்று கொடுக்கலான் இருக்கோம். அது என்ன செயல் வடிவம்னா, ஒரு கிராமத்துக்கு நீ சொன்ன ஒரு டிஸ்ட்ரிக்ட் அரியலூரில் ஒரு 200 குளம், தஞ்சாவூரில் 200 குளம் வருஷம் வெட்டுறதுக்கு. இந்த 200 குளம் வெட்டுறதுக்கு எத்தனை ஜேசிபி தேவைப்படும், எத்தனை டிப்பர் தேவைப்படுங்கிறது புள்ளி விவரத்தில் நாங்கள் வச்சுருக்கோம். நீ சொன்ன மாதிரி அந்தந்த பாசனதாரர்கள் இருக்காங்கல்ல, பாசனதாரர்கள் அங்கே இருக்க விவசாய சங்கங்களில் அவங்கள ஒரு ஃபேஸ் வேல்யூ வச்சுக்கிட்டு அதில் ரூரல் டெவலப்மெண்ட்டு
பஞ்சாயத்து தலைவர் நம்மள மாதிரி ஆளுகளுக்கு ஒரு கமிட்டி மாதிரி போட்டு எக்ஸ்னோரா மாதிரி கமிட்டிலாம் போட்டு ஒரு 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 டிஸ்ட்ரிக்ட் 200 குளம் அப்படின்னு பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி எல்லாம் இன்டெகிரேட்டட் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி பண்ணி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு வருஷத்துக்கு 7500 குளம் சுயசார்பாக பண்ணிடலாம். டெண்டர் திட்டத்தோட நம்ம வந்து 80% கம்மியாக பண்ணிடலாம். அதில் ஆமாம், கண்டிப்பாக இப்படின்னு ஒரு திட்டம் இருக்குயா. ஆமாம், நான் வந்து முதல்வர்களை சந்திக்கும் போது நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் அவசியம். ஆமாம், அந்த திட்டத்துக்கு வரும்போது ரொம்ப அருமையான திட்டங்க ஐயா. செஞ்சலாம். அதே போல் விருதுநகரில் பிரதான்கிற நிறுவனம் அதே மாதிரி அருமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. அப்படிங்களா? அவங்க வந்து வண்டல் மண் எடுத்து கொடுக்கறது. வண்டல் மண் ஒரு ஏக்கருக்கு 35 டிராக்டர் தான் அலோடுனா, அதை விட ஒன்று கூட கொடுக்க முடியாது. அந்த மண்ணை எடுத்து கொள்ளையில தான் போடணும். அவங்க கண்காணிக்கிறாங்க. அவங்க நல்லா அது ரொம்ப ஸ்கீம் நல்ல அருமையான ஸ்கீமாக இருக்கு. அதே போல் அந்த ஏரியை தூர் வாடுறதுனாலும் அருமையாக திட்டம் போட்டு பட்ஜெட் போட்டு ஒரு பைசா கூட வீண் அந்த சொசைட்டி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிராமத்துக்கு போய் ஒரு 15 பேர் கொண்ட ஒரு நம்பரை ஆரம்பித்து அவங்க 30% இன்வெஸ்ட் பண்ணணும் வில்லேஜுக்காரங்க. இவங்க பிரதான் வந்து 70% கொடுக்குறாங்க. அது வந்து நான் நேரடியாக பயிற்சிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அந்த களப்பணியும் கொண்ட காட்டினாங்க. அந்த சோஷியல் வெல்ஃபேர் அந்த சொசைட்டியும் கூப்பிட்டு பேசினாங்க. ரொம்ப அருமையாக இருந்துங்க. அதுமாரி நடத்தினா மிகவும் சிறப்பாக நடக்கும். அருமையான ஒரு பைசா கூட ஃப்ராட் இல்லாமல் வேலை நடக்குங்கிறது தான் என்னுடைய இது. அரியலூரில் நான் வெட்ட வேண்டிய குளம் எத்தனை இருக்கும்? அரியலூரில் 2300 ஏரிகள் இருக்கு, குளங்கள். இது வந்து அரசாங்கத்தில் முடியாது. இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அரசாங்கத்தில் 2000 குளம் வெட்ட முடியாது. ஆமாங்க. நம்மள மாதிரி ஆளுகளும் தன்னார்வ நீங்கள் சொன்ன மாதிரி தன்னார்வலர்கள் சேர்ந்து தானே வெட்ட முடியும். ஆமாங்க. அப்போது தமிழ்நாட்டில் மட்டும் 80,000 நீர்நிலைகள் இருக்குது. ஆமாம். இந்த 80,000 நீர்நிலைகளில் வருஷத்துக்கு ஒரு வந்து அட்லீஸ்ட் ஒரு 7,000 8,000 நீர்நிலைகள் வெட்டினா தான் நம்ம சாத்தியமாவது பண்ண வரும். கண்டிப்பாக இது எல்லாத்தையும். ஸோ அதுக்குள்ளே ஒரு ஃப்ரேம் ஒர்க் உங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரி, உங்களே பகிர்ந்துக்கிறேன். சரி, உங்கள் அனுபவம் எங்களுக்கு தேவை. உங்களை பார்த்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்குவாங்க. இப்போ கண்டிப்பாக இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து கூப்பிடும் போது இப்போ ராமசாரே நான் பார்த்ததே இல்லை. அவர் நிறைய சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுத்துட்டு இருக்காரு. நான் உங்களுடைய வீடியோ அருமையாக இருக்கு. அவர் நேற்றுக்கு அறிமுகப்படுத்துகிறார் மோகன் சார். அப்போ உங்களுக்கு தெரியும் சார், எனக்கு நீங்கள் அருமையான வீடியோ கொடுப்பீங்க. அரியலூர் மாவட்டம், அரியலூர் வட்டம், வாரணாசி கிராமத்தில் இந்த ஏரியை தூர் வாடுறோம், இதுக்கு கைஃபாவுடைய வாடகையில் அது அப்படியே ஒப்பிக்கிறாரு. அதுதான் ரொம்ப பெருமையாக. அதுபோல் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் பரவி இருக்கு. அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய. ஆக்சுவலாக அரியலூர் மாவட்டத்துக்கு நம்ம ஜல்சக்தியில் சிவகுமார் சார்னு ஒருத்தர் இருந்தார், ரீஜனல் டைரக்டர். ஒரு தடவை வந்திருந்தார். அவர் வந்து ஒரு அறிக்கையை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. இங்கே இருக்க அக்வாஃபேரு, இங்கே இருக்க சாண்ட் மைனிங்னால என்னென்ன எந்த அளவுக்கு உங்களுக்கு சுற்றுச்சூழல் அஃபெக்ட் ஆகிருக்கு, நீர் மேலாண்மை எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும் அறிக்கையை கொடுத்துருக்காரு எங்கள்கிட்ட. அதாவது உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மினிமம் 200 குளம் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணிடுவோம். அரியலூருக்கு நீங்கள் 200 குளம் பண்ணியிருக்கேன் உங்கள் சார்பாக. நானும் அந்த முயற்சி பண்ணேன். தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை திருச்சிக்கு நாங்கள் பண்ணிக்கிறோம் ஓரளவு. இந்த மாதிரி உங்களை மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷத்துக்கு 8000 குளம் நம்ம தூர் வரையலாம் சுயசார்போட. ஆமாம், இந்த ஏரியும் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அதீதமான செலவு, ரொம்ப ஓவர செலவு. இதுக்கு ரொம்ப தோராமே எவ்வளோ? இதுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் ஆயிருக்கும். 20 லட்சம் ஆயிருக்கும். இது சாதாரணமாக ஒரு 5-6 லட்சத்தில் பண்ணாலே போதுமான. கரையை நம்ம என்ன பண்ணோம்னா கருவேல மரங்கள்லாம் அகற்றணும். அகற்றிய பிறகு கரைகளை நல்லா பலப்படுத்தணும். அதுதான் என்னுடைய கான்செப்ட். அதில் வந்து நல்ல லாரி போகிற அளவுக்கு நான் பண்ணுவேன். சரி, அதே மாதிரி கரைகள்லாம் பண்ணியிருக்கேன். சரி, இது வந்து அவங்களுக்கு ஃபண்டு நிறைய கிடைச்சதுனால அதை பண்ணாங்க. சரிங்க. அது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல பாராட்டத்தக்கது. சரி, நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ குழம்பு பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுவோம் நம்ம. நன்றி. நன்றி.